மேஷராசிக்காரர்களே அன்போடு சொல்றேன், 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் உங்களுக்கான வாழ்க்கையை தயவு கூர்ந்து தொடங்குங்க. மேஷராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்துல குரு உச்சமடையும் பொழுது கண்டிப்பா சுபகாரிய நிகழ்ச்சிகள் அவங்க வீட்டுல நடக்கும். சார், வாடகை வீட்டிலேயே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கோம் சார், எங்களுக்கு பிடிச்ச இடம் அமையலன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் கடவுள் அருளோடு அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப ஒரு அற்புதமான வீடு கிடைக்கும். மெயினா இவங்க எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார முன்னேற்றத்தை அந்த ராகுவினுடைய பெயர்ச்சி பெரிய மாற்றத்தை தரும். நவம்பர் 17க்கு அப்புறம் இவங்க கை நிறைய பணம் வச்சு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு மேஷராசிக்கு கடவுள் தரப்போறாருங்க. ஆன்மீக டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யாமிருக்க பயமே அருண் அவர் தான் நினைச்சிருக்காரு. அவர்கிட்ட ஜோதிட ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்பதான் குரு பெயர்ச்சி முடிஞ்சது, அப்புறம் சனி பெயர்ச்சியும் முடிந்தது. இந்த அடுத்த 6 மாசம் இந்த டாப் 3 ராசிகள் இந்த மாதிரியான சுப விஷயங்கள் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அவங்க எது தொட்டாலுமே தொலங்கும் அப்படின்ற மாதிரியான ஏதாவது கேட்டகரைஸ் இருக்கா? ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க அருண்குமார் பேசுறேன். பொதுவாக குரு பெயர்ச்சி ஆகும் பொழுதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், சேனல்ஸ்ல பெரும்பாலும் வச்சிருப்பாங்க, அதிரடி திருப்பத்தை சந்திக்க போகும் 5 ராசி, கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய 5 ராசி அப்படின்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. செல்வம் கொட்ட போகுது அப்படின்லாம் நிறைய நம்ம சேனல்ஸ்ல பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த 5 ராசிக்காரர்களுக்கு குரு பலன் ஒரு ராசிக்கு வரும் பொழுதெல்லாம் இந்த மாதிரியான கேப்ஷன்ஸ்ல குறிப்பிட்ட ராசிக்காரர்களை பார்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஒரு அடுத்த 6 மாதத்திற்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல பலன்களை பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களில் ஒரு 5 ராசி முதன்மையாக இருக்குது. அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாற்றம், திருப்பம், சந்தோஷத்தை கடவுள் தரப்போறார். அதற்கடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு வேலை, தொழில், பண விஷயத்துல படாத பாடுபட்டிருப்பாங்க. 11ஆம் இடத்து குரு நிச்சயமா மிகச்சிறந்த மாற்றத்தை தரும். கன்னிராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் தொடங்கக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியடையும். வேலை, பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த அழுத்தங்களில் இருந்து அவர்கள் விடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்தது விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வருடம் முழுக்க அவர்கள் தொடங்கக்கூடிய செயல்கள் மிகப்பெரிய வெற்றியை அடையும். 8ல குரு, செய்யாத தப்புக்கு தண்டனை, பண்ணாத பாவத்துக்கு பழி ஏத்துக்கிட்டீங்க, வாங்காத பணத்துக்கெல்லாம் வட்டியை கொடுத்தீங்க. 8ல இருந்த குரு 9ல வரார். 9ல குரு வந்து ராசியை பார்க்கிறார். அதுக்கு மேல என்ன வேணும்? தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாக இருக்கும். அவர்கள் எந்த இடத்துல கால் பதிக்கிறார்களோ அவர்களுக்கு அது சொந்த இடமாக மாறும்னே சொல்லலாம். அதற்கு அடுத்தது மகர ராசிக்காரர்கள். இந்த முன்னாடி நான் பேசும்போது சொன்னோம், 7.5 வருஷத்துல எந்த கிரகம் பெயர்ச்சி ஆனாலும் நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது மாறிடாதா அப்படின்னு சொல்லி மனதளவுல நிறைய போராட்டத்தை அனுபவிச்சது மகர ராசி. கிட்டத்தட்ட அந்த 8 வருஷத்துல அந்த வார்த்தையை கூட நான் மாத்தி பேசியிருக்க மாட்டேன். நம்ம வீடியோ பார்த்துருந்தா தெரியும். இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார், நான் பொண்ணை இழந்தேன், பொருளை இழந்தேன், உயிர் மட்டும்தான் எனக்குள்ள மிச்சம் இருந்துச்சுன்னு சொல்லி தனக்குள்ளே தன்னைத்தானே காயப்படுத்தி குமுறிய ராசி மகரம். மகர ராசிக்காரர்கள் பார்ப்பவர்களுக்கு தெரியும், இன்ன வரைக்கும் அவங்களுக்காக எதுவுமே கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க. தன்னை சுத்தி இருக்கிறவர்களுக்காகவே சுமந்துக்கிட்டு ஓடி ஓடி அந்த வழியெல்லாம் அவங்க ஏற்றிக்கிட்டு அதனால பெரிய மன உளைச்சல் அடைந்தவர்களுக்கு இறைவனுடைய அருளோடு இந்த குரு பெயர்ச்சி பெரிய மாற்றத்தை தரும். அதற்கடுத்தது மீனராசிக்காரர்களுக்கு ராசியை குரு பார்க்கறதுனால, முன்னாடி நீங்க அழகா சொன்னீங்க, ஜென்மசனி ஏற்கனவே போட்டு வாட்டி எடுக்குது. அட்லீஸ்ட் இதுல இருந்து கொஞ்சம் தப்பிப்பாங்களான்னு நம்ம நினைக்கும் பட்சத்துல அந்த குரு வந்து ஒரு அப்பா மாதிரி, கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லி ராசிநாதனே உச்சமடைந்து அந்த ராசியை பார்க்கறது மீனராசிக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல். உங்களுக்கு ஒரு பெரிய மனோதிடத்தையும் மன தைரியத்தையும் கடவுள் கொடுப்பார். எதெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்பட்டீங்களோ, எந்த விஷயங்கள்லாம் உங்களை தூங்க விடாம பண்ணுச்சோ, எந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்க எஃபோர்ட் எடுத்து தோத்து போனீங்களோ, அடுத்த 6 மாத காலம் நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு பெரிய மாற்றத்தை இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் ஏற்படுத்தும்னு சொல்லலாம். நம்ம 5 ராசியை சொல்லிட்டோம். மற்ற ராசிக்காரர்கள்லாம் நமக்கு எதுவுமே பலன் இல்லையோ அப்படின்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட வேணாம். குரு பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து உங்களுக்குரிய பிரத்யேக பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும் நம்ம ஆன்மீக டாக்ஸ் வாயிலா வழங்குறதுல ரொம்பவே நான் சந்தோஷப்படுறேன். ஸோ உங்களுக்கான பலன்கள் தொடர்ச்சியா வருது. மேஷ ராசி 7.5 இருக்கு, கொஞ்சம் பார்த்து ஏதாவது சொல்லுங்க சார். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி இப்போ ஆரம்பிச்சதுல இருந்து தனக்குள்ள ஒரு பெரிய கலக்கத்துல இருக்கக்கூடிய ராசி அவர்கள் தான். ஏன்னா கடந்த காலத்துல 3ல குரு சுகமில்லாத ஒரு இடம், 5வது இடத்துல கேது, 11வது இடத்துல ராகு வந்து உட்கார்ந்தார். குறிப்பா மேஷராசி எதில் கஷ்டப்பட்டிருப்பாங்களோ இல்லையோ, வேலை, தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு லாஸ்ட் ஒரு 5 வருஷமாவே நிலையில்லாத ஒரு ஓட்டத்துல தான் வாழ்ந்திருப்பாங்க. எடுக்கிற முயற்சிகள் பல இடங்கள்ல அவர்களுக்கு தவறுதலான முடிவுகளா போயிருக்கும். சில மேஷராசிக்காரர்கள் சரியான முடிவு எடுக்கணும்னு நினைச்சாலும் கூட நீங்க சரியா எடுத்திருக்க மாட்டீங்க. நீங்க எடுத்த முடிவை நீங்கள் செயல்படுத்தி இருந்தா கண்டிப்பா அது சக்சஸ் ஆயிருக்கும். அடுத்தவங்கள்ட்ட இவங்க அட்வைஸ் கேட்டே கடந்த காலகட்டங்கள்ல நல்ல நல்ல வாய்ப்புகளை இழந்திருப்பார்கள். ஏன்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பலமுறை பதிவு பண்றதுதான், ஆடு வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புவாங்க, வெகுளியா இருந்து ஏமாறக்கூடிய குணம் உண்டுங்க. அடிச்சுட்டு கொடுத்தாலும் அள்ளி சாப்பிடக்கூடிய குணம் மேஷத்துக்கு உண்டு. அவங்களுடைய அந்த இன்னசென்ஸை நிறைய பேர் பயன்படுத்தி தான் கடந்த காலகட்டங்கள்ல
அவர்களை அடிமையாக பார்த்தார்கள். மேஷராசிக்காரர்களே அன்போடு சொல்றேன், 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் உங்களுக்கான வாழ்க்கையை தயவு கூர்ந்து தொடங்குங்க. ஏன்னா சனி எல்லாரும் சொல்லுவாங்க நீதிமான், சனி ஒன்றும் பண்ண மாட்டாருன்னெலாம். சத்தியமா நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சனி பகவான் நாம் வாழ்க்கையில செஞ்சிருக்கக்கூடிய பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற பலன்களை நிச்சயம் தருவார். நீங்கள் புண்ணியம் செய்தவர்களாக இருந்தால் இந்த 7.5 சனி மிகப்பெரிய பாக்கியத்தை தரும். நாம் செய்த கர்ம வினைகள் எதா இருந்துச்சுன்னா இந்த 7.5 சனி கண்டிப்பா நம்மளை பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். பொதுவா மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்த 6 மாதத்தில் இருக்கக்கூடிய சவால் எதுவாக இருக்கும்னா, 7.5 சனி காலகட்டங்கள்ல வேலையிலையும் பண விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் ரொம்ப நிதானமா இருக்கணும். ஏன்னா 10ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி சனி பகவான் 12வது இடத்துல வந்து மறையிறார். அப்ப தேவையில்லாத விரய செலவுகளை இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு ஏற்படுத்துவார். ஏன்னா 7.5 சனியில இப்ப விரய சனி நடக்குதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த விரய சனியை வந்து சுபவிரயமா நீங்க பண்ணணுன்றது தான் எங்களுடைய வேண்டுகோள். நல்ல காரியத்துக்கு இவங்க செலவு பண்ணணும், தேவைக்கு ஏற்ப செலவு பண்ணணும், வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கணும், அன்வான்டான விஷயத்துக்குள்ள போய் தலையை விடக்கூடாது, தேவையில்லாத முதலீடுகளை இந்த காலகட்டங்களில் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஸோ மே மாதம் 26ஆம் தேதி குரு உச்சமடைஞ்சிருக்கிறதுனால மேஷராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்துல குரு உச்சமடையும் பொழுது கண்டிப்பா சுபகாரிய நிகழ்ச்சிகள் அவங்க வீட்டில் நடக்கும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப நாளாக வீடு கட்டணுன்றவங்களுடைய கனவுகள் நனவாகும். சார் வாடகை வீட்டிலேயே சுற்றி வந்துகிட்டு இருக்கோம் சார், எங்களுக்கு பிடிச்ச இடம் அமையலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கடவுள் அருளோடு அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப ஒரு அற்புதமான வீடு கிடைக்கும். ரொம்ப நாளாக ஒரு வண்டி வாங்கணும் சார், ஒரு ஸ்கூட்டி எடுக்கணும், ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், அல்லது ஒரு பழைய வண்டிக்கு தொடர்ந்து பழுது பார்த்துக்கிட்டே இருக்கும், இது ஏதாவது சில விஷயங்களில் மாற்றலாமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கடவுள் அருளோடு வாகன பிராப்தம் கிடைக்கும். திறமை இருக்கு சார், தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் உதவிகள் சரியாக கிடைக்காம இருந்துச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் புதியவருடைய வருகையும் புதியவருடைய அனுபவங்களும் இவங்களுக்கு உதவியாக இருந்து புதிய தொழிலில் தொடங்கி அதில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பல மேஷராசிக்காரர்கள் வனவாசமாக வாழ்ந்திருப்பாங்க. வீடை பிரிஞ்சு வாழ்ந்தேன், மனைவியை பிரிஞ்சு வாழறேன், குடும்பத்தை பிரிஞ்சு வாழறேன், அல்லது சொந்த ஊரை விட்டு நான் வெளியில் இருக்கேன், நான் நம்ம பூர்வீகத்துக்கு போய் இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நவம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நிலையான இடத்துல குடிபுகக்கூடிய அமைப்பு கடவுள் தருவார். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் பல்வேறு சிக்கல்களை சந்தித்த மேஷராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில நிம்மதி, சந்தோஷம், அமைதியை கடவுள் கொடுப்பார். மெயினா இவங்க எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார முன்னேற்றத்தை அந்த ராகுவினுடைய பெயர்ச்சி பெரிய மாற்றத்தை தரும். நவம்பர் 17க்கு அப்புறம் இவங்க கை நிறைய பணம் வச்சு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு மேஷராசிக்கு கடவுள் தரப்போறாருங்க. அதே மாதிரி இந்த கடந்த காலகட்டங்களில் இந்த 1.5 வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்த்த மேஷராசிக்கு இந்த வருஷத்துல கண்டிப்பா புத்திர பாக்கியம் அடுத்த 6 மாதத்தில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு கல்யாண வயசுல வச்சுக்கிட்டு சரியான வரன் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு எல்லாம் மனசுக்கு பிடிச்ச வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திருமண வயசுல இருக்கக்கூடிய மேஷராசிக்கு இந்த வருஷத்துல கல்யாண பலன் கூடி வரும். ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். உச்சகுரு 8 பார்க்கும் பொழுது ஏற்கனவே கல்யாணம் ஆகி கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஸ்ட்ரகிளா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு இணக்கமான சூழலோடு வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேஷத்துக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா 10வது வீட்டை குரு பார்க்கிறாருங்க. 10 குரு பார்க்கறது புதிய பட்டத்தையும் பதவியையும் பொறுப்பையும் புகழையும் பெற்றுத்தரும். குறிப்பா நவம்பர் 17க்கு பிறகு மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சே தீரும். இப்ப இருக்கிற வேலையை விட்டுட்டு நீங்க வேற வேலைக்கு தான் போவீங்க. அந்த வேலை உங்களுக்கு ஒரு நல்ல வேலையா இருக்கணும்னு மட்டும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கணும். குறிப்பா 10வது வீட்டுல பாவ கிரகம் அமர்றது ரொம்பவே நல்லது. அப்ப ராகு 10ல வரும் பட்சத்துல நிச்சயமாக ஒரு பதவியும் பொறுப்பும் புகழும் மேஷராசிக்கு அலங்கரிக்கக்கூடியதாக இருக்கும். பல பேருடைய வெளிநாட்டு கனவு விரய சனியில நிச்சயமா நனவாகும். ஏன்னா அந்த 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை குரு நேரடியா பார்க்கிறாரு. இப்ப தொலைதூர பயணங்கள் வெற்றி அடையும். பிஆர் ரிலேட்டடா இஷ்யூஸ் எதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதெல்லாம் சரியாகும். சார் வெளிநாட்டில் நான் பிஸ்னஸ் பண்ணணும், அங்கே ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி சில விஷயங்களை சாதிக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் உங்களுடைய கனவுகளை கண்ணை மூடிட்டு தொடங்கலாம். ஒட்டுமொத்தத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனியே நடந்தாலும் இந்த 7.5 சனியினுடைய தாக்கத்திலிருந்து அவர்கள் விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக குரு பெயர்ச்சி இருக்கிறது. நீங்க முன்னாடி கேட்ட மாதிரி நவம்பர் 17க்கு பிறகு வரக்கூடிய ராகுகேது வந்து இவங்களுக்கு கண்டிப்பான இடமாற்றத்தையும் ஊர் மாற்றத்தையும் எல்லை மாற்றத்தையும் பெற்றுத்தரும். 4வது வீட்டுல கேது வர்றதுனால மட்டும் மேஷராசிக்காரர்கள் வண்டி வாகனத்துல டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமா கவனமா இருக்கணும். தாயோடு பேசும்போது அவங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கொஞ்சம் அம்மாவை மதிச்சு வாழணும். ஏன்னா இந்த காலகட்டத்துல மேஷராசி தாயோடு சில முரண்கள் ஏற்படும். அம்மா ஒன்று சொன்னா பிள்ளைக்காகாது, பிள்ளை ஒன்று சொன்னா அம்மாக்காகாது. அதில் கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் ஏற்படும். 10ல் ராகு வந்ததுக்கு பிறகு வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல யாராவது உங்களை தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் பண்ணாலோ உங்களை தேவையில்லாத கார்னர் பண்ணாலும் கூட கொஞ்சம் அனுசரித்து நீங்கள் அமைதியாக ஒரு 3 மாதம் கடந்து போனால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற இடத்துல ராஜாவாக தான் இருப்பீங்க. 1000 நல்ல விஷயங்களை சொன்னாலும் 7.5 சனி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மழை உங்களுக்கு
உங்களை சுற்றி பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மழையை காப்பதற்கு குடை போல நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வமாக முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த மேஷராசிக்கு ஒரு அற்புத பலன்களை தரும். பக்கத்தில் எந்த முருகன் கோயில் இருந்தாலும் சரிதான், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அல்லது சஷ்டி திதி அன்னைக்கு முருகன் கோயில் போயிட்டு மனதார முருகனை நீங்கள் பிரார்த்தனை பண்ணி ஒரு 6 அகல் விளக்கு, அருமுக நாயகனை 6 தீபம் போட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக வழிபடும் போது அந்த முருகப்பெருமான் இந்த 7.5 சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவார். அடுத்த 6 மாதத்திற்கு அற்புதமான கிரகங்களுடைய நகர்வு இருக்கிறதுனால நீங்க எல்லாருமே அதை அன்போடு பயன்படுத்திக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். 7.5 சனி நடக்கும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் புண்ணிய காரியத்தினுடைய பலன்களை நம்ம செய்ய செய்ய நம்மளோட பாவ பலன்கள் குறையும் அப்படின்றது ஐதீகம். ஸோ அந்த அடிப்படையில் உங்களால் முடிஞ்ச உதவி எது வேணாலும் செய்யுங்க. உதவின்னு சொல்லிட்டா பெருசாக பணம் கொடுக்கறது பொருள் கொடுக்கறதுலாம் இல்லை. இல்லாத ஒருத்தவங்களுக்கு மனதார நீங்கள் ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் அது ஒரு புண்ணியம்தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் தர்ம காரியங்களில் மேஷராசிக்காரர்கள் தன்னை ஈடுபடுத்தி கொண்டால் இந்த 7.5 சனி அல்லது அடுத்தடுத்து வரக்கூடிய பல்வேறு நவகிரகங்களுடைய பெயர்ச்சிகள் அவர்களை காப்பாற்றும். இந்த அடுத்த 6 மாசம் இந்த டாப் 3 ராசிகள் அப்படின்னு ஏதாவது வந்து ரேட்டிங் பண்ண முடியுமா சார்? அது மாதிரி சொன்னா கண்டிப்பா மக்கள் வந்து கடுப்பாவாங்க. பட் ஸ்டில் இருந்தாலும் சில பேருக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல, அதுக்காக கேட்கிறேன். இந்த வருஷத்தினுடைய கிரகங்களுடைய பெயர்ச்சி என்பது குறிப்பா முன்னாடி சொன்ன மாதிரி 12 ராசிக்காரர்களுக்கும் பிரத்யேகமா நிறைய நல்ல விஷயங்களை செய்ய காத்திருக்கு. அதுல குறிப்பா குரு எப்பொழுதெல்லாம் ஒரு ராசியின் மீது பார்வைப்படுகிறதோ அந்த ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த காலகட்டம் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். அதுல முதல் ராசியா இருக்கக்கூடியது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல ஒரு பெரிய பெரிய மாற்றங்களும் திருப்பங்களையும் குரு பகவான் தரப்போறார். ஏன்னா ஏற்கனவே 8வது இடத்துல இருந்த குரு 9வது இடத்துக்கு வந்திருக்கிறதுனால ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல குரு வந்துச்சுன்னா போற இடமெல்லாம் சொந்த இடம். ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அடுத்த 6 மாத காலங்கள் அவங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது மகர ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட 7.5 சனி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து மகர ராசி யாரை கேட்டு பார்த்தாலும் சொல்லி எழ ஆள் இருந்துச்சுன்னா கத்தி எழுவாங்க. அவ்வளவு வேதனைகளை இதயத்துக்குள்ளேயே சுமந்து வாழ்ந்திருப்பாங்க. ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி, ஒரு மறுபிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு அடுத்த 6 மாதம் வரக்கூடிய கிரகங்களுடைய சூழல். அதற்கடுத்தது மீனராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே 7.5 சனி ஆரம்பிச்சு நிறைய வழி அனுபவிச்சிருப்பாங்க. அதுலேயும் கடந்த 3 வருஷம்லாம் சார் வழி தெரியாமல் வளர்ந்தோம், கஷ்டம் தெரியாமல் வளர்ந்தோம் சார், கண்ணீர் தெரியாமல் வளர்ந்தோம். ஆனால் கடவுள் வந்து இந்த 3 வருஷத்துல நிறைய சோகம், ஏமாற்றம், மன உளைச்சல், துரோகத்தை பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மீட்சி கிடைக்காதான்னு நினைச்சவங்களுக்கு 5வது இடத்துல குரு வந்து அந்த குரு நேரடியாக ராசியை பார்க்கறதுனால ஒரு மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடிய இடத்துல இருக்கு. ஸோ மேற்கூறிய இந்த 3 ராசிக்காரர்களுக்கு நீங்க கேட்ட மாதிரி இதை டாப் 3ல கேட்டகரைஸ் பண்றதை விட குருவினுடைய இந்த சஞ்சாரத்தின் அடிப்படையில ஒரு மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி சார். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் பொறுமையா ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப நுணுக்கமா அத்தனையும் நீங்க ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப அழகா எல்லாருக்கும் சொல்லியிருக்கீங்க. இந்த பலன்கள் எல்லாம் மக்களுக்கு முழுசா கொண்டு போய் அவங்களுக்கு அடையணும் அப்படின்றத நம்மளும் இந்த நேரத்துல கடவுளை பிரார்த்திக்கிறோம். உங்க நேரத்துக்கும் உங்களோட பார்வைக்கும் ரொம்ப நன்றி சார். ஸோ அடுத்த 6 மாதத்தினுடைய பலன்களை ரொம்ப அற்புதமா நம்ம மக்கள் அத்தனை பேருக்கும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் டாக்ஸ் வாயிலா கொண்டு சேர்க்கணும்னு நினைச்ச இந்த நிறுவனத்தாருக்கும் அண்ட் இந்த நிகழ்ச்சியை படப்பிடிப்பு செஞ்ச தம்பிங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிருக்க பயமேன் அருண்குமார். நன்றி, வணக்கம்.